டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இது பற்றி நம்முடைய செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், விவசாயிகளுடைய இந்த போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்தை பெற்று வருகிறது. இன்றைய போராட்ட வடிவம் என்ன? கணேஷ், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரிலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு அவருடைய போராட்டமானது 13வது நாளை எட்டிருக்கிறது. கடந்த 13 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை விவசாயிகள் நடத்தியிருக்கிறார்கள். பல்வேறு விதமான நூதன போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அரை நிர்வாண போராட்டம், அதே போல நாமம் போடும் போராட்டம், மொட்டையடிக்கும் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நூதன போராட்டங்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காட்சி நேரடியாக வந்து பார்க்கலாம். தற்போது பாடை கட்டும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவரை இறந்தது போன்று அவரை படுக்க வைத்தால், ஒரு இறந்து விட்டால் அவர்களுக்கு என்ன மாதிரியான இறுதி சடங்குகள் செய்யப்படுமோ அது போன்ற சடங்குகள் செய்யப்பட்டு அவர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக வறட்சியின் காரணமாக விவசாயிகளுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமாகிவிட்டது. 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை தெரியப்படுத்துவதற்காகவே இது போன்ற ஒரு போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய இந்த போராட்டத்திற்கு கடந்த 13 நாட்களாக பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவையும் வழங்கியிருக்கிறார்கள். திரைத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு வைகோ அவர்களும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார். விவசாயிகளுடைய இந்த போராட்டம் குறித்து இந்த தலைவர் ஐயா கண்ணரிடம் கேட்கலாம். ஐயா, இப்போ இன்னைக்கு இது என்ன மாதிரியான போராட்டம் ஐயா? என்ன கோரிக்கை உங்களோடது? நாங்கள் கடந்த 13 நாட்களாக இங்கே பனியிலும் வெயிலிலும் படுத்து கிடக்கிறோம், ரோட்லேயே படுத்து கிடக்கிறோம், போராடுகிறோம். இந்த விவசாயிகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று கூறுகிறார்கள். இந்திய நாடு விவசாய நாடு என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த விவசாயிக்கு உரிய மரியாதையோ அல்லது அவர்களுக்குரிய மரியாதை கூட வேணாம், அவர்களை பார்த்து உங்கள் குறை என்ன என்று கேட்கின்ற ஒரு தன்மை கூட இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு இல்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. இங்கே இப்படி படுத்து கிடக்கிறாங்கன்னா விவசாயி 400 பேர் தற்கொலை பண்ணிட்டான். பிரதமர் எங்களை பார்த்து எங்கள் கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் இப்படி டெய்லி ஒரு விவசாயி இல்லை, ஒரு 4 லட்சம் விவசாயி தமிழகத்தில் சாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த வறட்சி நிவாரணம் கேட்ட பொழுது தமிழக அரசு 21,708 கோடியை காய்ந்து விட்ட 1 கோடி நிலங்களுக்கு கேட்டிருந்தார்கள். 1 ரூபா கூட மத்திய அரசு தரல. அவன் என்ன பண்ணுவான்? வாங்கின கடனை கட்ட முடியல. வங்கி அதிகாரிகள் கேவலமாக பேசுகிறாங்க. அதனால தான் எங்களுடைய துணிமணி எல்லாம் பிடுங்கிச்சு, வங்கி அதிகாரிகள் பிடுங்கிட்டாங்க, மத்திய சர்க்கார் பிடுங்கிச்சு. இப்போ விவசாயம் சாவறதுக்கு விட்டுருச்சு, சாவ போகுது அப்படிங்கிற சிம்பாலிக்காக காமிக்க தான் இந்த ஒரு விவசாயி படுத்து செத்து போன மாதிரி படுத்து கிடக்கிறாரு. அவரை சுற்றி மண்டையோடுகள். நீங்க மத்திய அரசுக்கு எதிராக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. குறிப்பாக இந்த பாராளுமன்ற சாலையிலையும் கடந்த 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. மத்திய அரசு கொடுத்த வறட்சி நிவாரணம் போதவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய போராட்டத்தை மத்திய அரசு கண்டுகொள்ள அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா இதுக்கு மாநில அரசு உரிய அழுத்தம் கொடுத்தால் தானே மத்திய அரசுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தம் அதிகரிக்கும். அப்படின்றப்போ நீங்க மத்திய அரசுக்கு எதிராகவும் உங்களுடைய போராட்டத்தை முன்வைக்கக்கூடிய திட்டம் எதுவும் இருக்கா? எதிராக அப்படி இல்ல, மாநில அரசு அழுத்தம் கொடுத்தால் தான் இந்த போராட்டத்துக்கு வீரியம் அதிகரிக்கும். அப்படின்றப்போ மாநில அரசு கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாநில அரசினுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் 15 எம்பிக்களோட வந்தாங்க. யார? அருண்ஜேட்லியை பார்க்கறதுக்கு. அருண்ஜேட்லி என்ன சொன்னாங்க? ஐ வில் கன்சிடர். எங்ககிட்ட அப்படிதான் நான் சொன்ன முதல்ல, ஐயா தமிழகத்தில் வறட்சி நிவாரணம், வறட்சியா விவசாயெல்லாம் தற்கொலை பண்ணிக்க போயா, இனிமேல் நிலத்தை விற்றா விவசாயி சாவறது வழி இல்லையா அப்படின்னு சொன்னேன். யூ டோன்ட் ஐ வில் ஹெல்ப் யூன்னாரு. நீ கவலைப்படாத, ஹெல்ப் பண்ணார். 1 வருஷமாக பண்ணல, 400 விவசாயி செத்துட்டாங்க. இப்போ அந்த தம்பிதுரைக்கிட்டையும் 10 எம்பிக்கிட்டையும் அதான சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஐ வில் கன்சிடர். கணேஷ், இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது தொடர்ந்து அருண்ஜேட்லி உள்ள தலைவர்களை சந்தித்தும் கூட தங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.